நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் சங்கீதா மற்றும் விஜய் இருவரின் விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது தற்போது மக்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வழக்கின் முதற்கட்ட விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு விஜய்க்கு ஏற்கனவே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. வழக்கு விசாரணையில் இரு தரப்பினரும் முழு சம்மதத்துடன் பிரிய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. வாழ்நாள் ஜீவன அம்சம், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான சொத்து பாக பிரிவினைகள் போன்றவையும் இதன்போது பேசி முடிக்கப்பட்டதாம். தேர்தல் பணிகள் பாதுகாப்பு காரணங்களாலும் விஜயும் சங்கீதாவும் காணொலி மூலம் எதிர்வரும் விசாரணைகளில் ஆஜராவார்கள் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரவிருந்த விவாகரத்து வழக்கு வரும் ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி எழிலரசி விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இருவருமே நேரில் வர முடியவில்லை என்றும் வீடியோ காலில் ஆஜராவதாகவும் மனு அளித்திருந்தனர். இதற்கு நீதிபதி எழிலரசி கேட்டவுடனே கான்ஃபரன்ஸில் ஆஜராவதற்கு அனுமதி கொடுத்ததால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.